வணக்கம். RSS ஆளுநர் ரவி அவர்களே, தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்றேன். போற எல்லா பக்கமும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு எழுதி போட்டிருக்காங்க. யாருக்கு எதிராக தமிழ்நாடு போராடுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு எங்க தலைவர் நச்சுன்னு நெத்தியடியில பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு ரவி. அதாவது தமிழ்நாடு முழுக்க நான் டிராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்களே, கீழடிக்கு போயிருக்கீங்களா நீங்க? கீழடியில மார்ச் 2023 எங்க தலைவர் மியூசியம் திறந்தாங்க. 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு தடவையாவது நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? போனது இல்ல. ஏன்னா அங்க தமிழனோட தொன்மை, பெருமை, வரலாறு எல்லாத்தையும் பறைசாற்றக்கூடிய இடம். 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் நாகரிகமா வாழ்ந்தான் அப்படின்ற சொல்ற இடத்துக்கு போக உங்களுக்கு மனசு இல்ல, தடுக்குது. ஏன்னு கேட்டா தமிழுக்கான அடையாளம் அந்த இடம். ஆனா அதே ரவி காஞ்சி சங்கர மடத்துக்கு கடந்த 2 வருஷத்துல 5 தடவை போயிருக்கீங்க. ஏன்னா அது சமஸ்கிருதத்துக்கான தலைமை இடம். அப்ப கீழடிங்கிற தமிழர்களுக்கான தலைமை இடத்துக்கு போக முடியாத ரவி சங்கர மடத்துக்கு 5 தடவை போயிருக்கீங்க பாருங்களேன். அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. சரிங்களா? 2வது, தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது எங்களுக்கெல்லாம் உயிர் மாதிரி. அந்த தமிழ்தாய் வாழ்த்தா அவமதிச்சு அதுல தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடுன்னு அந்த வார்த்தையை திருத்தீங்களே. நான் கேட்கிறேன், அப்படி வரலாறுல எவ்வளவு விஷயத்தை திருத்தி எங்களை எல்லாம் ஏமாத்தி இருப்பீங்க. அதுக்கு எதிராக தான் நாங்க போராடுறோம் ரவி. 3வது என்னன்னா, நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு அவரோட விஷன் வாசுதேவ குடும்பகம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரவி? எங்களுக்கு தெரியாதுங்களே. எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பாட்டன் கணியன் பூங்குன்றன் சொன்னார்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர்னா என்ன? எல்லாருமே எங்களுக்கு உறவினர். அது உங்களுக்கு ஏற்புடையதா? கிடையாதுல்ல. இஸ்லாமியனா இருந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிறிஸ்தவரா இருந்தா ஏத்துக்க மாட்டோம், தாழ்த்தப்பட்ட வகுப்பா இருந்தா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுக்கு எதிராக தான் நாங்க போராடுறோம். ஐயன் வள்ளுவர் சொன்னாரு பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? வர்ணாசிரம தர்மத்துல அடுக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுக்கு எதிராக தான் நாங்க போராடுறோம் ரவி. அப்புறம் தமிழ் சமஸ்கிருதம்னு வரும்போது கடந்த 10 வருஷத்துல நரேந்திர மோடி அரசு சமஸ்கிருத வளர்ச்சிக்குன்னு சொல்லி 2400 கோடி கொடுத்துட்டு தமிழுக்கு வெறும் 167 கோடி மட்டும் கொடுத்தாரு பாருங்களேன். அதுக்கு எதிராக தான் நாங்க போராடுறோம் ரவி. சரிங்களா? அடுத்து ரயில்வே துறை, நார்தன் ரயில்வே அப்படின்னு வந்தா 31,000 கோடி நரேந்திர மோடி அரசு ஒதுக்குது 2019 இருந்து 2023 வரைக்கும். அதே இது சதன் ரயில்வே அப்படின்னு வந்தா 300 கோடி அளவு கூட ஒதுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதற்கு வெறுப்பு. சதன் ரயில்ல என்னென்ன ட்ரெயின் ஓடுது ஏற்கனவே? வைகை, பாண்டியன், பல்லவன், பொதிகை, மலைக்கோட்டைன்னு தமிழ் பேர்ல ட்ரெயின் விட்டாங்க. இப்ப நீங்க என்ன பேர்ல நரேந்திர மோடி ட்ரெயின் விடுறாரு? வந்தே பாரத், தேஜஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் புரியாத மொழியில எங்க ஊருக்குள்ள ட்ரெயின் விடுறீங்க. அதுக்கு எதிராக நாங்க போராடுறோம். அப்புறம் என்னன்னா, ஆளுநர் ரவியும் நரேந்திர மோடியும் ஒட்டுமொத்த பாஜகவும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன் ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றினா அதற்கு ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிச்சு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை முடக்க நினைக்கிறீங்க பாருங்களேன். உச்ச நீதிமன்றம் வரை எங்க தலைவர் போய் போராடி பெற்றார் பாருங்க. அந்த உச்ச நீதிமன்றம் உங்க தலையில கொட்டுச்சுல, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் நடக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்களேன். அது நாங்க போராடி பெற்ற வெற்றி ரவி. அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விபி சிங் அவர்கிட்ட சொல்லி 27% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருல. அதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திலிருந்து எல்லாரும் IAS, IPS, IRS உயர் அதிகாரிகள் ஆனாங்கல்ல. அதை முடக்கிற வகையில நரேந்திர மோடி பொருளாதார இடஒதுக்கீடுன்னு கொண்டு எங்களோட உரிமையை பறிச்சிங்க பாருங்களேன். அதற்கு எதிராக நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் ரவி. இதெல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்னாலும் போராடி உழைத்த எங்களது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர்
இவரோட பேரை நான் சட்டமன்றத்துல சொல்ல மாட்டேன்னு போனீங்க பாருங்களேன், அதற்கு எதிராக போராடுறோம். ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல கோல்வால்கரு, ஹெட்கேவரு இவங்க பேரையா நாங்க சொல்லி பேர் வைக்க முடியும்? அதற்கு எதிராக நாங்க போராடுறோம். டீலிமிட்டேஷன் பேர்ல ஹிந்திக்காரங்களோட பிரதிநிதித்துவத்தை கூட்டுற மாதிரி எம்பி சீட்டை அங்க அதிகப்படுத்தி தமிழர்களோட குரலை ஒடுக்கிறது மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறீங்களா? எங்களோட எம்பி சீட்டை குறைக்கிறது, அதற்கு எதிராக போராடுறோம். எங்க பிள்ளைங்களோட கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம், இந்திய நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க கல்வி நிதி கொடுப்போம்னு சொல்லிங்க பாருங்களேன், அதுக்கு எதிராக போராடுறோம். இப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழ்நாட்டின் குரலை முடக்குகின்ற நரேந்திர மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தான் நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ரவி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். கடைசி அவங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஆளுநரா தமிழ்நாட்டுல இருந்துட்டு வேலையே செய்யாம சம்பளம் வாங்குறீங்களே, அதே மாதிரிதான் ஐபிஎஸ் சர்வீஸ்ல இருக்கும் போதும் வேலையே செய்யாம சம்பளம் வாங்குனீங்களா ரவி? இது என்னுடைய பர்சனல் கேள்வி, அதுக்கும் பதில் சொல்லுங்க. நன்றி. உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?